வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு ஐஆர்பி தமிழ் டெக். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போறோம்னா, ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து எல்லாருமே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம மொபைல் மூலியமாவோ இல்லை பிசி மூலியமாவோ நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலில் போய் டைரெக்டாக நீங்கள் எழுதி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன்லேயே கொடுத்ததுனால ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே டவுன்லோடும் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய கூகுள் குரோம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் டிஎன்இ சேவை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் 4வதாக இருக்குது பாருங்கள், டிஎன்இஜிஏ அப்படின்னு இருக்கும். அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அது அப்படியே தான் இருக்கும். டைரெக்டாக கிளிக் ஆகி தான் இருக்கும். கீழே வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ரிசிப்டில் இருக்கும். ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே துறை குறிப்பு எண், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த நம்பரை தான் நம்ம அந்த இடத்துல வந்து பண்ணணும். இந்த ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது கடைசியாக டவுன்லோட் ஆகிருக்கு ரிசிப்ட். இந்த ரிசிப்டில் ரைட் சைடு மேலே இருக்க துறை குறிப்பு எண், இந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கன்சியூமர் மொபைல் நம்பரு, கன்சியூமர் நேம் யார், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொல்லும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு இருக்கும். கீழே சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ஒரு 1 இல்லை 2 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் 1 டேலே பண்ணிடுறாங்க. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி செக் பண்ணிடுறாங்க. நீங்கள் அது வந்து அந்த டவுன்லோட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். அது பிடிஎஃபாக தான் வரும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்துடும். இதுக்கு நீங்கள் தனியாக போய் சிக்னேச்சர் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஹெட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலி சிக்னேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக போகணுன்னாலுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்ட பிறகு தான் நேராக போய் நீங்கள் சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்டிங்லேயே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஸ்கூலில் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீல் வச்சு சைன் பண்ணி கொடுப்பாங்க. சில டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பெண்டிங் வித் ஆஃபீஸர்னு இருக்கும். 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நேராக உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக. சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அகாடமிக் இயர் வந்து தப்பாக போட்டிருந்தீங்கன்னா இயர் மிஸ்டேக்குன்னு சொல்லியிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணலன்னா அப்ரூவல் ஆன்லைனில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நேராக உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு போய் தான் உங்கள் ஸ்கூலில் வந்து போய் கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.